இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதா என்னமா வந்த உடனே முதல் சாரையா எடுத்துட்டு இதான் சொல்லிட்டீங்க? எனக்கு பிடிச்ச கலர், டிசைன், பார்டர் இது எல்லாமே அவருக்கும் அத்துப்படி. நான் விரும்புறத அவர் எடுப்பாரு, அவர் விரும்புறது தான் நான் எடுப்பேன், அவ்வளவுதான். இவ்ளோ சிம்பிளா இருக்கும் சூசிங்ன்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு கடைக்குள்ள வந்த உடனே 500 சேலை எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சேலை நம்ம எடுப்போம். ஆனா மேடைக்கு வந்த உடனே முதல் சேலை தான் என்னோட ஃபேவரட் சேலை அப்படின்றதுலாம் வேற லெவல் பண்றீங்க. தேங்க்யூ மேம், கங்க்ராச்சுலேஷன். சரியான பதில சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ. மலரே, இந்த காலேஜில் ஏதாவது டைம் வாங்க முடியுமா? ஒரு 4-5 மாசத்துல எப்படியாவது நான் ஊட்டி பற்றி எப்படியாவது கட்டிடுவேன். இல்லடா, நாளைக்கே கட்டணும், இல்லனா சீட்டு கைய விட்டு போயிடும். சரி விடு மலரே, உங்க அப்பா ஒரு விஷயம் ஆசைப்பட்டாரு. இப்படி எதுவும் நமக்குள்ள நடக்காம இருந்திருந்தா அவரே உன்னை படிக்க வச்சிருப்பாரு. டே, நீ வேற பேசாம இருடா. டே பாண்டி, என்ன இது? இது பாரு, விடு. டே இது பாரு, இதான் சாக்குன்னு எங்க அப்பா ஜெயிச்சிட்டு வரணும். நீ எதுவும் எழுதாம இருந்துடாத, சரியா? ஒழுங்கா சூப்பரா எழுதி ஜெயிக்கிற வழி பாரு. ஒருவேளை ஜெயிக்கலனாலும் அட்லீஸ்ட் எனக்காக நீ எழுதின கவிதை உனக்கு கிடைக்கும்ல. வா போலாம். சோ இந்த ரவுண்டோட ஸ்கோர்ஸ் நான் ப்ராமிஸ் பண்ண சொல்ல போறேன்ட்டு ஆரம்பிக்க போறது. ஓகே, நான் சர்க்கிட் இருந்து ஆரம்பிக்கிறேன். டாப் ஆஃப் தி போர்ட்ல நீங்க இருக்கீங்க, மார்க்கண்டேயன் சார் அண்ட் சீதம்மா. நீங்க இருக்கீங்க at 80 மதிப்பெண்கள். வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக செகண்ட் பொசிஷன் ஆன் தி ஸ்கோர் போர்ட்ல இருக்கிறது வேற யாரு? நீங்க தான், மலரன் பாண்டி. வாழ்த்துக்கள். 60 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. சூப்பர்ல. இந்த பக்கம் ரேவதி என் தங்கராஜ் 20 மதிப்பெண்கள். அண்ட் அந்த பொண்ணுங்க இருக்கவே இருக்க உங்ககிட்ட. இந்த பக்கம் உமா அண்ட் ரவி 20 பாயிண்ட்ஸ் தான் இது வரைக்கும் வாங்கியிருக்கீங்க. அண்ட் இந்த பக்கம் மேகலா அண்ட் ராஜா 20 பாயிண்ட்ஸ். அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம் தயவு செய்து. அண்ட் இந்த ரவுண்ட் வந்து ஜாக் பாட் ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல யாரு டாப் ஸ்கோரரோ அவங்களுக்கு நேராக 60 மதிப்பெண்கள் பரிசாக அளிக்கப்படும். ஓகே, இதுல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நேரங்கள்ல கணவர்கள் தன்னுடைய மனசுல இருக்க பல விஷயங்களை மனைவிகள் கிட்ட வார்த்தைகளால சொல்ல முடியாது. ஆனா கடிதமாக எழுத முடியும், கவிதையாக எழுத முடியும். இப்போ இங்க இருக்கும் கணவர்மார்கள் அனைவருக்கும் ஒரு பேப்பர் அண்ட் பென் கொடுக்க போறோம். 15 நிமிடங்கள் உங்களுக்கு டைமும் தர போறோம். அந்த 15 மினிட்ஸ்ல உங்க மனசுல உங்க மனைவி கிட்ட நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுற எல்லா விஷயங்களும் அழகாக எழுதிடலாம். அதுக்கப்புறம் அந்த கடிதங்கள், கவிதைகள் அதை நாங்க படிப்போம். அதுல யாருக்கு சிறப்பாக இருக்கோ அவங்களுக்கு 60 மதிப்பெண்களும் தரப்படும். ரெடிங்களா? ரூபாய் நோட்டில் இருக்கும் காந்தி தாத்தாவின் சிரிப்பிற்கு அடுத்து, ரூபாய் நோட்டில் இருக்கும் காந்தி தாத்தாவின் சிரிப்பிற்கு அடுத்து நான் மிகவும் ரசிப்பது உன் சிரிப்பை மட்டும்தான். பணம் இருந்தால் பகைவன் பல்லும் மின்னும், பணம் இருந்தால் பகைவன் பல்லும் மின்னும். அன்பே, உன் சிரிப்பு தான் எப்போதுமே என்னை கொல்லும். இப்படிக்கு ராஜா. வெரி நைஸ். அச்சச்சோ, கம்ப்ளீட்டா ஃபிளாட் ஆயிட்டேன் நானு. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேங்க. இதுக்கு மேல வார்த்தைகளும் இல்ல, அவங்கள வர்ணிக்கிறதுக்கு கவிதைகளும் எழுதவே முடியாது. சூப்பரா சொல்லிட்டீங்க. இப்போ உட்கார்ந்துருங்க. தேங்க்யூ. என்ன நம்பிக்கை பாருங்க பரிசு கிடைக்கும்னு. அடுத்தது ரவி. ரவி வந்து இந்த பசங்க எல்லாம் எக்ஸாம்ல எக்ஸ்ட்ரா பேப்பர்லாம் வாங்கி எழுதுவாங்கல்ல, அந்த அளவுக்கு எழுதிருக்காரு. ரெடியா இருக்கீங்களா ரவி? வாங்க, நீங்க வந்துருங்கம்மா. இல்ல, என் கவிதை எங்க இருந்து படிக்கிறதுன்னு தெரியல. இமீடியட்டா எனக்கு தோணுனதை நான் இப்ப சொல்லிடுறேன். சொல்லுங்க. உமாங்கிற பேரு ஒரு கவிதை தானே. கொய்யா மரத்துல இருக்கும் காய், கொய்யா மரத்துல இருக்கும் காய், புளிய மரத்துல இருக்கும் பேய், புளிய மரத்துல இருக்கும் பேய்,
நான் உனக்கு தாய், நானே உனக்கு தாய். நீ எனக்கு செய், நீ எனக்கு செய். படுக்க தேவை பாய், கால் நீட்டி படுக்க தேவை பாய். அடங்கச்சா. கால் நீட்டி படுக்க தேவை பாய். உமா, நீ மட்டும் உம்முன்னு சொன்னா நான் உன் காலடியில் இருக்கிற நாய், நான் உன் காலடியில் இருக்கிற நாய். உமா, இது கவிதையா? ஹைக்கூ கவிதைங்க. ஐயோ, கவிதை மாதிரி இருந்தது. அது ஹைக்கூ கவிதை மாதிரி இல்ல, ஆனா உங்க மனசுல இருந்ததை ரொம்ப அழகா எழுதிட்டீங்க. எல்லாத்தையும் திருப்பி சொல்லவா? இல்ல போதும், எனக்கு புரிஞ்சிருச்சு. மைக்கு கொடுங்க, தண்ணி பட்டா ஷாக் அடிக்கும். உட்காந்துருங்க. மலர், கவிதை போல என்னை கட்டாயப்படுத்தி தழுவிக்கொள்ள செய்தவள். போட்டியே இருந்தாலும் மத்தவங்கள கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த கவிதை எவ்வளவு நல்லா இருக்குன்னு புரியும். ரொம்ப அழகா எழுதிருக்கீங்க, உணர்வு பூர்வமா எழுதிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்கறதுக்கு. பியூட்டிஃபுல். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேடம். மலர், கொடுத்து வச்சபடி நீ. அடுத்தது மார்க்கண்டேயன் சார், சீதம்மாக்காக என்ன எழுதிருக்கீங்க? இப்போதைக்கு லீடிங் ஸ்கோர்ல நீங்க தான் இருக்கீங்க. சோ கண்டிப்பாக டைட்டில் நீங்க தான் வின் பண்ண போறீங்க. படிங்க சார். ஓவகை தெளிக்க உள்ளம் களிப்புற்று என் மனப்பாத்திரத்தில் மறையாத அன்பை நிறைத்தவளே, என் நினைவுகளில் ஒரு அற்புத கணம் என் கண்முன்னே நீ தோன்றியது. நொடியில் மறையும் மின்னலாக கோடி புனித அழகு கொண்டு ஒரு பூவின் இதழை போன்று மிகவும் மெல்லியது இந்த காதல். அதன் வாசம் நுகர்தலைப் போன்று சுகமான உணர்வு இந்த காதல். மழையின் தூறலைப் போன்று தூய்மையானது உன்மேல் நான் கொண்ட காதல். சார், என்ன சார் கவிதையும் எழுதல சார்? பேப்பர் பேனா யூஸே பண்ணல. எழுத விருப்பம் இல்லையா? இல்ல எதுவுமே எழுத தோணல. நான் இந்த ரவுண்ட்ல இருந்து விளைக்கிறேன். வார்த்தைகளால இந்த பேப்பர்ல இந்த பேனாவை பயன்படுத்தி தான் நீங்க கவிதை எழுதலையே தவிர, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு லட்சம் வார்த்தைகள் பேசினது, அதில் இருக்கும் காதல், நீங்க சொன்ன அந்த கருணை உணர்வுகள் எல்லாமே நான் பார்த்தேன். நீங்க பண்றதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் எனக்கு தெரியும் சார். அந்த காரணம் ஜெயிக்கணும் தான் நான் மனசால வேண்டிக்கிறேன்.